Students, நம்ம இந்த வீடியோவில் சிபிசி கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைன்ஸோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ரொம்ப பேசிக்காக பார்க்கும்போது இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் ரெண்டு லைன் இப்படி ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த லைன்ஸுக்கு பேர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸில் நமக்கு எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல. இதில் எப்போவுமே எதிர் வர்ற ஆங்கிள் வந்து டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் 1 வந்து ஒரு 50 டிகிரினா இந்த ஆங்கிள் 3யும் 50 டிகிரி இருக்கும். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவலாக இருக்கும் இன்டர்செக்டிங் லைன்ஸில். ஸோ இது கூட இன்டர்செக்டிங் லைன் தானே மேம், ரெண்டு லைன் மீட் ஆகிருக்கு. ஆனால் ஏன் பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னு பேர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இன்டர்செக்டிங் லைனை வந்து பர்பண்டிகுலர் லைன் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணும்போது 4 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால இந்த ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்தால் அந்த லைன்ஸுக்கு பேர் என்னது? பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இது 90னா எதிரில் இதுவும் 90 தான். இங்கே பக்கத்தில் வர ஆங்கிள்ஸ் கூட 90யாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது வந்து 180 வரணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது 180. ஸோ இந்த பக்கம் 90 இருந்தால் டெஃபினட்டாக இந்த பக்கமும் 90 தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் பர்பண்டிகுலர் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு லைன் மீட் பண்ணாமல் போயிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேர் பேரலல் லைன்ஸ். தே வில் நெவர் மீட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ரயில்வே ட்ராக் சொல்லுவாங்க பேசிக்காக. ஸோ அதான் பேரலல் லைன்ஸ். ஸோ இப்போது நம்ம படிக்க போகிற சாப்டர் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இதில் பேரலல் லைன்ஸும் ஒரு டிரான்ஸ்வர்ஸலும் மீட் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெசன் பேர் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் பேசிக் லைன்ஸ். ஸோ ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்டர் வச்சு பார்க்கும்போது 0, 10, 20, 30னா எக்ஸாக்டாக எல் ஃபார்ம் ஆகும்போது 90 வரும். அதுக்கப்புறம் இங்கே 180, கீழே வந்து 270. ஏன்னா திருப்பி இது கூட ஒரு 90 ஆட் பண்ணியிருக்கேன். 360 டிகிரி வரும்போது இங்கே வந்து என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது 0வும் 360யும் சேம் தான். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்றது வந்து 360 டிகிரி. இப்போ நேம்ஸ்ன்னு பார்க்கும்போது 360 டிகிரி அப்படின்றத கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 0ன்றது 0 ஆங்கிள்னு தான் சொல்லுவோம். அப்போ 0க்கும் இந்த 90க்கும் இந்த இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்காங்கல்ல, 10, 20, 50, 80, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். இவங்களுக்கு பேர் தான் அக்யூட் ஆங்கிள்ஸ். தான் அக்யூட் ஆங்கிள்ஸ். 0 to 90க்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ். அதாவது 0 விட பெருசாகவும் 90 விட சின்னதாகவும் இருக்கிற ஆங்கிள்ஸுக்கு பேர் தான் என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஆக்சுவலாக தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ், ஏ, பி ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டான்றது ஆங்கிளோட பேசிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ்க்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். சரி, கரெக்டாக 90 வந்துச்சுன்னா அப்போ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாக்டாக 90 வந்ததுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் ரைட் ஆங்கிள். ஸோ அதை அக்யூட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ 90 விட பெருசாக இருக்குது 100, 110, 150, 170, 180 வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். இவங்களுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அதாவது 90 டிகிரியை விட பெருசாக இருக்கணும், 180 டிகிரியை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஆங்கிள்ஸுக்கு பேர் தான் என்ன ஆங்கிள்ஸ்னால் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ கரெக்டாக 180 டிகிரின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு இது நிறைய இடத்துல கிளாஸ் 9ல் தேவைப்படும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல வர்ற ஆங்கிள் தான் வந்து 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா டெஃபினட்டாக 180 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த லைனை நீங்கள் எத்தனை பார்ட்டாக கட் பண்ணி இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும்? டெஃபினட்டாக 180 தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஏ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்லிடலாம் ஏ ப்ளஸ் பி வந்து கண்டிப்பாக 180 தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்களோட அடிஷன் 180 தான். இதை 3ஆக பிரிச்சிருந்தாலும் 3த்தையும் ஆட் பண்ணால் கூட என்ன தான் வரும்? 180 தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி ரெண்டாக பிரேக் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட பேரை நம்ம லீனியர் பேர் அப்படின்னு படிக்க போகிறோம். லீனியர் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஒரு காமனாக வச்சு ரெண்டு ஆங்கிள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட அடிஷன் 180, உங்களுக்கு பேர் தான் லீனியர் பேர். ஸோ 180 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 180 விட பெருசு 190, 200, 250, 270, 300, 310 இந்த கீழே இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் இவங்க எல்லாரையும் சேர்த்து காமனாக என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 180 விட பெருசாகவும் 360 விட சின்னதாகவும் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லிடுவோம்? ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டாக 360 டிகிரி வந்தால் மட்டும்தான் உங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 360 டிகிரி தான் என்னென்னு சொல்லணும்? கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லணும். இதுதான் ஆங்கிள்ஸோட நேம்ஸ். ஸோ இது வந்து லைன்ஸோட நேம்ஸ், இது வந்து உங்களோட ஆங்கிள்ஸோட நேம்ஸ்.
இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ஒரு பேரலல் லைனும் ஒரு டிரான்ஸ்வர்ஸலும் மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேரலல் லைன் எடுத்துருக்கோம். இது 2 பேரலல் லைன்ஸ். ஏன்னா அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இந்த 2 பேரலல் லைனையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு லைன் வந்து கட் பண்ணியிருக்கு. இந்த லைனுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்சல். பேரலல் லைனை கட் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து நம்ம பேரலல் லைன்ஸில் எத்தனை ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னா 8 ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. நீங்கள் நம்பர் எங்கே வேணாலும் மாற்றி கூட போட்டுக்கலாம். மொத்தம் இதில் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 8 ஆங்கிளில் 4 ஆங்கிள் இன்டீரியர், 4 ஆங்கிள் எக்ஸ்டீரியர். யார் இன்டீரியர்னு சொல்லுவாங்க, யார் எக்ஸ்டீரியர்னு சொல்லுவாங்கன்னா இந்த பேரலல் லைனுக்கு உள்ளே ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள்ஸ் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதாவது 3, 4, 5, 6 அவங்க தான் வந்து இன்டீரியர். ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5 அண்ட் ஆங்கிள் 6 உங்களுக்கு பேர் இன்டீரியர். வெளியில் ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள்ஸ், லைன்ஸை விட்டு இப்படி வெளியில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த 1, 2, 7, 8 அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 7 அண்ட் ஆங்கிள் 8 இவங்களுக்கு பேர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இன்டீரியர் யார் எக்ஸ்டீரியர் யார் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது ப்ராப்பர்ட்டியில் முதல் ப்ராப்பர்ட்டி vertically opposite angles are equal. இதுதான் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ எதிர் வர்ற ஆங்கிள் என்னவான்னு சொன்னேன், ஈக்குவல்னு சொன்னால அதுதான் இங்கேயும். இப்போ இதில் இந்த க்ரீன் லைனும் இந்த பேரலல் லைனோட லைனையும் பாருங்களேன், 2 பேரும் இன்டர்செக்ட் ஆகிருக்காங்களா. இப்போ எதிரில் வர ஆங்கிள் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 1ம் 4ம் ஈக்குவல், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவல், அதுமாதிரி 2ம் 3ம் ஈக்குவல், ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 3ம் ஈக்குவல். இவங்களாம் வெர்டிக்கலி ஆப்போசிட். அதேமாதிரி கீழே பார்க்கும்போது 5ம் 7ம் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா அவங்க 2 பேரும் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ இன்னொரு பேர் 6ம் 8ம் ஈக்குவல். அப்போ 6 is equal to 8 அப்படின்னு எழுதணும். இதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் என்ன, இன்டீரியர் எனக்கு தெரியும், உங்கள் 4 பேரும் இன்டீரியர் தான். இதில் ஆல்டர்னேட் இன்டீரியர் அப்படின்னா இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 5ம் ஈக்குவல். இவங்க தான் ஆல்டர்னேட் இன்டீரியர். இந்த பக்கம் இருக்க ஒரு இன்டீரியரும் இந்த பக்கம் இருக்க ஒரு இன்டீரியரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் ஒரு லைனை ஷேர் பண்ணியிருந்தால் அவங்க லீனியர் பேர்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க 180 ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஈக்குவல்னா யாரெல்லாம் ஈக்குவல்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு இன்டீரியரும் இந்த சைடில் வர ஒரு இன்டீரியரும் ஈக்குவல். அப்போ 3யும் 5ம் ஈக்குவல், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் ஈக்குவல். அப்போ இன்னொரு ஆல்டர்னேட் இன்டீரியர் யாருன்னா இந்த 4ம் இந்த 6ம் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ம் ஈக்குவல். இவங்க 2 பேரும் தான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்வர்ஸலோட சேம் சைடில், இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிரான்ஸ்வர்ஸலோட சேம் சைடில் 2, 4, 5, 8 அப்படின்னு இருக்குல்ல, இவங்களில் ஒரு இன்டீரியரையும் ஒரு எக்ஸ்டீரியரும் எடுக்கணும். ஆனால் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது இன்டீரியர் தானே, இது பக்கத்தில் இருக்கிறதுனால இது லீனியர் பேர் ஆகிடும், அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்டீரியரும் இந்த இன்டீரியரும் சேர்த்தோன்னா அவங்க தான் கரஸ்பாண்டிங், அவங்க எப்போவுமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 5ம் ஈக்குவல். இன்னொரு பேர் என்னென்னா இது ஒரு இன்டீரியர், இது ஒரு எக்ஸ்டீரியர், சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சலில். அப்போ இந்த 4ம் இந்த 8ம் கூட எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 4 is equal to 8 அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே 1ன்றது எக்ஸ்டீரியர், 6ன்றது இன்டீரியர். அப்போ நம்ம சொல்லிடலாம் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 6ம் டெஃபினட்டாக ஈக்குவல்னு சொல்லிடலாம். இது மாதிரி 3யும் 7ம் கூட, 3 ஒரு இன்டீரியர், 7 ஒரு எக்ஸ்டீரியர், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் ஈக்குவல். இதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவங்கெல்லாம் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் பேர்ஸ். நிறைய லீனியர் பேர்ஸ் இருக்குது. லீனியர் பேர்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இந்த லைனை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்க 2 பேரோட அடிஷனும் 180. அதாவது ஆங்கிள் 5யும் ஆங்கிள் 6ம் ஆட் பண்ணால் 180 வரும். 7ம் 8ம் கூட லைனை தான் ஷேர் பண்ணியிருக்கல, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸ் ஆகிருக்க ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 7ம் ஆங்கிள் 8ம் 180. இதில் 1ம் 2ம் 180, 3யும் 4ம் 180. ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம் நம்ம. இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் மட்டுமானா இப்படி இது கூட ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த 1ம் 3யும் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ 1 + 3 கூட என்ன தான் 180 தான். 2 + 4 180, 5 + 8 180. இது மாதிரி பக்கத்தில் ஒரு லைனை ஷேர் பண்ணி வர்ற எல்லாருமே வந்து என்ன ஆங்கிள்ஸ், லீனியர் பேர்ஸ். அப்போ அவங்களோட அடிஷன் எப்போவுமே 180 இருக்கும். இவங்க ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, அடிஷன் தான் 180 இருக்கும். அதுமாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. கோ இன்டீரியர் அப்படின்னா இன்டீரியர்னால் இவங்க 4 பேர் தான் இன்டீரியர். இதில் கோ ஒர்க்கர்ஸ்னால் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுமாதிரி கோ இன்டீரியர் அப்படின்னா டிரான்ஸ்வர்சலோட சேம் சைடில் இருக்கிற 2 இன்டீரியர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கோ இன்டீரியர்னு சொல்லுவோம். அப்போ இதில் யார் கோ இன்டீரியர்னால் இந்த 3யும் இந்த 6ம் கோ இன்டீரியர், இந்த 4ம் இந்த 5ம் கோ இன்டீரியர். கோ இன்டீரியர்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்னா அவங்க எப்போவுமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, அடிஷன் 180 வரும். அப்போ இந்த 3யும் 6ம் ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும்.
அதே மாதிரி இன்னொரு கோஇன்டீரியர்னால் இந்த 4ம் 5ம் 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது கூட ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் 180 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலே நம்மளால் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் எப்படி வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சார் நம்ம ஈக்குவல்னு சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கூட ஈக்குவல் தான். இப்போ இந்த 4 எக்ஸ்டீரியரில் இந்த பக்கம் இருக்கிற 1ம் இந்த பக்கம் இருக்கிற 8ம் கூட எப்போவுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக அது எப்படி சொல்லிடுவோம்னா இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் 6, அதனால் 6ம் 8ம் ஈக்குவல் அப்படி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. ஆனால் அப்படி கூட நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு. 1ம் 8ம் ஈக்குவல், 2ம் 7ம் ஈக்குவல், அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம எக்ஸசைஸை பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர் AB and CD intersected to line AB and CD. ABன்றதும் ஸ்ட்ரெயிட் லைன், CDன்றதும் ஸ்ட்ரெயிட் லைன். இவங்க ரெண்டு பேரும் ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ AOCன்ற ஆங்கிளையும் BOEன்ற ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 70 வரும். ஸோ AOCன்ற ஆங்கிள் இங்கே இருக்குது, அது மாதிரி BOEன்ற ஆங்கிள் இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 70 கிடைக்கும். அப்புறம் BOD வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. BOD இந்த ஆங்கிள் வந்து 40 அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதில் ஏபியும் லைன், சிடியும் லைன். அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் டெஃபினட்டாக வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனாலே எதிர் வர்ற ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம முதல்ல ஏஓசியை கண்டுபிடிச்சிடலாம். ஏஓசி அவங்க கண்டுபிடிக்க சொல்லலை, ஆனால் ஏஓசியை கண்டுபிடிச்சாதான் பிஓஇயை கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஏஓசியை கண்டுபிடிக்கிறோம். ஏஓசி வந்து இங்கே 40 இருக்கிறதுனால இங்கேயும் 40ன்னு நம்ம எழுதிக்கலாம். ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அது விஓஏன்னு நம்ம ஷார்ட்டாக கூட எழுத முடியும். இப்படி எழுதிக்கோங்க. இப்போ கிவன் கொஸ்டினுக்கு வரலாம். கிவன் கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏஓசி கூட பிஓஇயை ஆட் பண்ணும்போது நமக்கு 70 வரும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன் கொஸ்டினில் கொடுத்த கண்டிஷன். இதில் இந்த ஏஓசி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த 40யை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 40 டிகிரி ப்ளஸ் BOE இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி அப்படின்றது கொஸ்டின் கிடச்சிருச்சு. ப்ளஸ் 40 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், -40 ஆகும். அப்போ BOE இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி மைனஸ் 40 டிகிரின்னு வந்துடும். 70ல் 40யை மைனஸ் பண்ணும்போது 30. அப்போ BOE வந்து 30 தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் COE கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த COEன்ற ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ரிஃப்ளெக்ஸ்ன்றது 360ல் COEயை மைனஸ் பண்ண, அதாவது இந்த COEயை தவிர மற்ற எல்லா பார்ட்டும் கேட்குறாங்க அப்படின்றது அதோட அர்த்தம். முதல்ல COE கண்டுபிடிச்சிப்போமா. COE கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்களேன், இது மூணும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது. அதாவது AOC, COE, EOB இவங்க 3 பேரும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக என்ன வரும், நமக்கு 180 டிகிரி வரும். அப்போ நம்ம சொல்லிக்கலாம் AOC ப்ளஸ் இந்த ஆங்கிள் பேர் BOE ப்ளஸ் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து COE. ஏன் ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா கொஸ்டினில் நமக்கு இந்த AOC இந்த BOE ஆட் பண்ண 17 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பார்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி 180 போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸ் ஆகிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 70 தான் வரும். ஏன்னா அது கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் COE அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் 70 அங்கே போனால் என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஆகிடும். அப்போ COE இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 70. 180ல் 70யை மைனஸ் பண்ணால் 110 அப்படின்றது கிடைக்குது. கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் COE தானே கேட்டாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் COE அப்படின்றது வந்து 360 டிகிரியிலேருந்து COEயை மைனஸ் பண்ண கிடைக்கிறது. COE வந்து என்னது 110. அப்போ 110 மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 250 கிடைக்குது. அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் COEயோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். XY MN இவங்க ரெண்டு பேரோட லைன்ஸ் இவங்க வந்து ஓன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகியிருக்காங்க. POY வந்து 90 டிகிரி, POY இந்த பக்கம் 90 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. XYன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போ இந்த பக்கம் 90 ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பக்கமும் டெஃபினட்டாக 90 தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவங்க வந்து லீனியர் பேர்ஸ். ஸோ POY வந்து 90 இருந்ததுன்னா POX கூட டெஃபினட்டாக என்ன தான் 90 தான். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ஷேர் பண்ணியிருக்கிறதுனால. சரி, இப்போ எதுக்கு POX 90 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த POX அப்படின்ற ஆங்கிள் தான் ABன்னு ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. மொரோவர் அதோட ரேஷியோ மட்டும் தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா A/B = 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இவங்களை ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு எழுதிக்கோங்க. இப்போ AC = 2x அப்படின்னா BC = some 3x. ஏன்னா ரேஷியோஸ்ன்றது மல்டிபிள்ஸ்னு அர்த்தம். இது 2ஓட மல்டிபிள், இது 3ஓட மல்டிபிள்ன்றது தான் மீனிங். இப்போ இந்த ஏயும் பியும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். A + BC = 90. ஏன்னா இது வந்து L ஃபார்ம் ஆகிருக்கு, இது 90 தான். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 90ன்னு போட்டுட்டு ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 2x கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக கொஸ்டினில் 3x கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 90ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து 2x and 3x ஆட் பண்ணால் 5x is equal to 90.
மல்டிபிள் இருக்க 5 அங்கே போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 5 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா எக்ஸோட வேல்யூ 1 5s are 5, 4, 8 5s are 40. எக்ஸோட வேல்யூ 18 அப்படின்றது கொஸ்டினில் கிடைக்குது. ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் சின்னு கேட்டிருக்காங்க. இந்த சியை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சியை கண்டுபிடிக்கணும்னா டெஃபினட்டாக நமக்கு பி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பியும் சியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் பியும் சியும் இருக்குது. அப்போ பி தெரிஞ்சால் சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல பியை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்னன்னு இங்கே எழுதியிருக்கோம் நம்ம 3x. அப்போ பியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 3ஆல் எக்ஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 மல்டிபிள் பை 18 பண்ணிடலாம். ஸோ 54 கிடைக்குது. ஸோ பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் த ஃபிகர் பியும் சியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 180. பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லீனியர் பேர்ஸ். ஒரு லைனை ஷேர் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேர் தான் லீனியர் பேர்ஸ். இப்போ இந்த பிக்கு பதிலாக 54ன்னு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 54 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 54 ஆகிடும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 54 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 126 டிகிரி வருது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இந்த டயக்ராமில் PQR இந்த ஆங்கிளும் PRQ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ப்ரூவ் தட் இந்த PQS இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் PRT இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிளும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, PQRும் PRQவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல. லெட்டஸ் அசியூம் இவங்க ரெண்டு பேரோட வேல்யூவும் எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸ் டிகிரி, இது ஒரு எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ PQSனை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த PQSன்ற ஆங்கிளும் இந்த PQRன்ற ஆங்கிளும் லீனியர் பேர். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தானே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சொல்லிக்கலாம் PQS அப்படின்ற ஆங்கிளையும் இந்த PQR அப்படின்ற ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக 180 டிகிரி வரும். ஏன்னா இவங்க வந்து லீனியர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் PQR நம்ம என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளஸ் எக்ஸ் அங்கே போனால் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ PQSோட வேல்யூ வந்து 180 டிகிரி மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும். இப்போ இந்த பார்ட்டுக்கு, இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இங்கே PRTன்ற ஆங்கிளையும் PRQ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணக்கூட என்ன தான் வரும், 180 தான் வரும். ஏன்னா அவங்களுமே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தானே லைஸ் ஆகியிருக்காங்க. அப்போ நான் சொல்லிக்கலாம் PRTன்ற ஆங்கிள் கூட PRQ அப்படின்ற ஆங்கிளை ஆட் பண்ணும்போதும் டெஃபினட்டாக 180 தான் வரும். ரீசன் என்னென்னா அது கூட லீனியர் பேர்ஸ் தான், LPன்னு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க, லீனியர் பேர் தான். இதில் இந்த PRQக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ PRT இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இது நம்மளோட செகண்ட் பார்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுவும் 180 மைனஸ் எக்ஸ் தான், இதுவும் 180 மைனஸ் எக்ஸ் தான். அப்போ ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா அவங்க ரெண்டு பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட டெஃபினட்டாக ஈக்குவல். அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா ஃப்ரம் 1 and 2. நான் 1 and 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இவங்களோட லெஃப்ட் சைடு சேமாக வந்திருக்கு. அப்போ இவங்களோட ரைட் சைடு வந்து சேம் தான். அப்போ PQS இஸ் ஈக்குவல் டு PRT அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ப்ரூஃப். அதுதான் அவங்க நம்மளை கேட்டிருந்தாங்க. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்பர் 4 பார்க்கலாம். இந்த டயக்ராமில் x plus y is equal to w plus z, then prove that AOB is a line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x plus y ஓட அடிஷனும் w plus z ஓட அடிஷனும் சேமாக இருந்தது அப்படின்னா AOB ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ப்ரூவ் பண்ணுங்க. சரி, இது ஸ்ட்ரெயிட் லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக அவனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ரெண்டு ஆங்கிள் இப்படி லைஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட அடிஷன் டெஃபினட்டாக 180 இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180னும் அதே மாதிரி இசட் ப்ளஸ் டபிள்யூ 180 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைன் ஏஓபின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அர்த்தம். சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு பாயிண்ட்டை சுற்றி இருக்க இந்த கம்ப்ளீட் எல்லா ஆங்கிள்ஸ், ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிளை ஃபார்ம் பண்ணோம்னா 360 டிகிரியை ஃபார்ம் பண்ணோம். அப்போ ஃப்ரம் த டயக்ராம் x plus y plus w plus z எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 360 டிகிரி. கொஸ்டினில் w plus zனாலும் x plus yனாலும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த w plus z ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த x plus y எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற x plus y அப்படியே எழுதிட்டு w plus zக்கு பதிலாக x plus yன்றதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க 360 டிகிரி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா w plus z எடுத்துட்டு அதுக்கு பதிலாக x plus y அப்படின்னு அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இது ஒரு 1x, இது ஒரு 1x ஆட் பண்ணால் 2x, இது ஒரு 1y, இது ஒரு 1y ஆட் பண்ணால் 2y ஈக்குவல் டு 360 டிகிரி இருக்குது. ரெண்டு பேர்கிட்டமே 2 காமனாக இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துட்டோம்னா
2 times x plus y is equal to 360. Multiple இருக்க 2 அங்க வந்தா divide ஆயிடும். x plus y is equal to 360 degree by 2. So cancel பண்ணிட்டா 180 degree அப்படின்றது கிடைக்கிறது. x plus y 180 prove பண்ணியாச்சு. கொஸ்டின்ல தான் x plus y யும் w plus z ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்களே. இப்போ x plus y 180 இருந்தா w plus z ஈக்குவலா இருக்கு. ரெண்டு பேருமே 180 டிகிரி தான். அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா மட்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் லீனியர் பேரண்ட் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் 180 வருவாங்க. இது ரெண்டும் 180 வரும். கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நம்ம சொல்லிடலாம். Therefore AOB is a straight line. So இதான் இந்த கொஸ்டினோட proof. Fifth question பார்க்கலாம். POQ is a line. OR is perpendicular to PQ ன்னு சொல்லியிருக்காங்க. OR என்ற லைன் வந்து இந்த PQக்கு perpendicular-ஆ இருக்கு. இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது அதோட அர்த்தம். OS அப்படின்றது இன்னொரு ரே. Between OP and OR. OPக்கும் ORக்கும் நடுவில் OSன்னு ஒரு புது ரே இருக்கு. Prove that ROS வந்து half of QOS minus POSன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 5 முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை கேட்பாங்க இந்த கொஸ்டின். இப்போ பாருங்களேன் இது எப்படி எழுதுறதுன்னு. இது ரொம்ப சிம்பிளா ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் எழுதுங்க. இப்போ இந்த ROS அப்படின்ற ஆங்கிள் வந்து இங்க இருக்கு. இதான் நம்மளோட ROS. இங்க வந்து QOSம் POSம் இருக்கு. இப்போ இந்த QOS என்ற ஆங்கிள்க்கும் இந்த ROSக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா QOS அப்படின்ற இந்த ஃபுல் ஆங்கிள்ல இந்த 90யும் இந்த ROSம் இருக்காங்க. அப்ப நம்மளால இப்படி எழுத முடியுமான்னு பாருங்க. ROS ஆங்கிள் வேணும் அப்படின்னா இந்த QOS அப்படின்ற ஆங்கிள் இருந்து நான் 90 டிகிரியை மைனஸ் பண்ணணும். இப்படி சொல்லிக்கலாமா? QOS அப்படின்ற ஆங்கிள் இருந்து இந்த 90யை நான் மைனஸ் பண்றேன், எனக்கு இந்த ROS கிடைக்கும். ஸோ எழுத முடியும். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். சரி, அடுத்து இங்க POS கொடுத்துருக்காங்க. இந்த POSக்கும் இந்த ROSக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாமா? POS என்ற ஆங்கிள் இங்க இருக்கு பாருங்க. POS இந்த ஆங்கிளையும் இந்த ROS-ஐயும் ஆட் பண்ணா ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்குது? 90 டிகிரி கிடைக்குதுன்னா இந்த பக்கம் இது 90னா இந்த பக்கமும் இது 90 தான். அப்ப நம்ம இப்படி கூட சொல்லலாமான்னு பாருங்க. இந்த ROS என்ற ஆங்கிள் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற 90 டிகிரில இருந்து இந்த POSன்றதை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி கூட நம்மளால சொல்ல முடியும். ROS அப்படின்ற ஆங்கிள் வேணும்னா 90 டிகிரில இருந்து POS அப்படின்ற ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த ROS வேணும்னா QOSல இருந்து 90யை மைனஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இல்ல 90ல இருந்து இந்த POS-ஐ மைனஸ் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லலாம்ல. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா 1 and 2-ஐயும் ஆட் பண்ணிருங்க. ஆட் 1 and 2. 1 and 2-ஐயும் ஆட் பண்றோம். அப்ப இங்க ROS plus ROS ரெண்டு தடவை இருக்கு. இங்க இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது QOS minus 90 டிகிரி பிளஸ் 90 டிகிரி மைனஸ் POS அப்படின்னு கிடைச்சிடும். இங்க இருக்கிற பிளஸ் 90யும் மைனஸ் 90யும் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 2 times ROS ஈக்குவல் டு QOS மைனஸ் POS அப்படின்னு கிடைக்குது. இங்க மல்டிபிள் இருக்கட்டும், அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். அப்போ ROS இஸ் ஈக்குவல் டு half of QOS மைனஸ் POS அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிற டேர்ம் பாருங்க. இந்த கொஸ்டினை நிறைய வழியில ப்ரூவ் பண்ணலாம், ஆனா இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின்ல இட்ஸ் கிவன் தட் XYZ is equal to 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது XYZன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, அது வந்து 64 டிகிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். ஒரு 64 டிகிரின்றது ஒரு அக்யூட் ஆங்கிள். இது எக்ஸாக்டா நீங்க வந்து ப்ரொடக்டர் எடுத்து வரையணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. சும்மா ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். 64 டிகிரி 90 கொஞ்சம் கம்மியா இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ஒய், இது வந்து இசட்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 64 அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. XYZ வந்து 64. XY is produced to the point P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. XYன்ற லைனை ப்ரொடியூஸ் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து P எடுத்தாச்சு. ஸோ இது வந்து Y. Draw the figure from the given information. If the ray YQ bisect Yல இருந்து YQன்னு இன்னொரு ரே வரையணும். இட் பைசெக்ட் ZYP. ZYPன்ற ஆங்கிள் அது பைசெக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த Yல இருந்து திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ரே டிரா பண்ண போறோம். அந்த ரே வந்து YQ, இது வந்து இந்த ஆங்கிள் ரெண்டா பைசெக்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் எக்ஸா இருந்தா இந்த ஆங்கிள் எப்படி இருந்திருக்கணும்? எக்ஸா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இப்ப ஃபைண்ட் XYQ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ XY இந்த Q இந்த ஃபுல் ஆங்கிள் கேட்குறாங்க.
அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா தானே அது கூட நம்ம 64 ஆட் பண்ணி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது வந்து எப்பவுமே 180 டிகிரி இருக்கும். நம்ம இது எத்தனை பார்ட்டாக பிரித்தாலும் அவங்க எல்லாரும் ஆட் பண்ணால் 180 தான் வரும். இதில் வந்து XYPன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த 64 இந்த எக்ஸ் 3 பேரும் லீனியர் ஆங்கிள்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸாக இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 180 தான் கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்றது கிடைக்கும். எல்லாமே டிகிரிஸ் தான். இங்கே இருக்க 1x ஆட் பண்ணால் 2x வந்துடும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 64 அங்கே எடுத்துகிட்டு போகும்போது -64 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 180ல் 64 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 116 கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போனால் என்ன ஆகிடுது? டிவைட் ஆகிடுது. அப்போ 116/2ன்னு எழுதிடலாம். ஸோ இவங்களை கேன்சல் பண்ணும்போது 58 டிகிரி வருது. அப்போ இந்த எக்ஸ்ன்றது வந்து 58 தான். ஸோ இது 58னா இது கூட 58 தான் இருக்கும். ஏன்னா இது ஆங்கிள் பைசெக்டர் ஆச்சு. இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டினில் வந்து XYQ கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்ற ஆங்கிள் இங்கே இருக்கு, பாயிண்ட் அங்கே இருக்கு, ஒய் இதுதான் Q. XYQன்றது இந்த ஃபுல் ஆங்கிள் அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த 64ஐயும் 58ஐயும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். 64 + 58 டிகிரின்றது வந்து 122 டிகிரின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் அவங்க கேட்டிருக்காங்க ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் QYP கேட்டிருக்காங்க. QYP வந்து 58 தான். ரிஃப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, முதல்ல QYPன்றது 58ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஸ் எழுதுங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது எந்த ஒரு ஆங்கிளுக்கும் ரிஃப்ளெக்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஆங்கிளை 360லேருந்து மைனஸ் பண்ணும். கம்ப்ளீட் ஆங்கிள்லேருந்து அவங்கள மைனஸ் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கிறது தான் அவங்களோட ரிஃப்ளெக்ஸ். 360ல் 58ஐ மைனஸ் பண்ணும்போது 302 டிகிரி கிடைக்கும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் QYPயோட சரியான ஆங்கிள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.